ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதம் ஆடி சேல் ஆரம்பிச்சிட்ருக்கு. நிறைய பொருள் வந்து சேல்ஸில் இருக்குது. நான் வீட்டுக்கு தேவையான குக்கர் வாங்கியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த குக்கரை பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம வீட்டுக்கு புதுசாக வாங்கியிருக்க குக்கர் தான் பார்க்க போகிறோம். இந்த குக்கர் எப்படி இருக்குது, இது என்ன எப்படிப்பட்ட குக்கர், அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருக்கேன். இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. வீட்டுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு குக்கர் மாற்றி, அதனால் வந்து நான் இந்த குக்கர் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிடலாம். இன்னும் ஓப்பன் பண்ணலை, சீலெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இப்போ தான் நான் ஓப்பனே பண்ண போகிறேன். பார்த்துடலாமா? இது வந்து பின்னாடி ஜன்னல் இருக்குது. செம்ம வெயில் அடிக்கும். பகல் ஃபுல்லாக இந்த ரூமில் அப்படியே இருக்க முடியாத அளவுக்கு பின்னாடி காலி. அதனால் வந்து பெட்ஷீட் இருக்குது. ஒன்று இல்லை 2 பெட்ஷீட் இருக்குது. அவ்வளோ வெயில் வரும். அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் சாரி. இது வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது, என்னால் நின்றுட்டே எடுக்க முடியாது. ஓகே, இதை வந்து நம்ம பிரிச்சிடலாம். இப்போ தான் நான் இதை ஓப்பனே பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் வந்து இதில் அப்படியே ஒட்டிகிட்ருக்காங்க. செம்ம வெயிட்டாக இருக்குது. பிரித்தாச்சு. இது எப்படி இருக்குது பார்த்துடலாம். நீங்கள் தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறீங்க. நீங்கள், நான் வீட்டில் கூட யாரும் பார்க்கல. பாப்பாவை கூப்பிட்டேன். இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதனால் கோச்சிக்கிட்டு போயிட்டான். மைக் வந்து மாட்டி இருந்துச்சு. மைக்கு கொஞ்சம் எடுன்னு, அதாவது மைக்கோட அந்த சார்ஜர் மாதிரி இருக்கும்ல, அது ஃபோன் கீழே விழுந்து மைக்கு போயிடுச்சு. வாங்கி 1 மந்த் கூட ஆகலை. நானும் அது இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அதனால் நான் இப்போ வந்து எடுக்கிறேன். இங்கே பாருங்க, மைக் வந்து வேலை செய்யலை, உடஞ்சி போச்சு. சரின்னு அதனால் அப்படியே எடுத்துகிட்ருக்கேன். இல்லைன்னா ஹெல்ப்புக்கு யாராவது இருந்திருப்பாங்க. பாப்பா மட்டும்தான் இருந்தது. அவளும் கோச்சிட்டு போயிட்டா. இப்போ நம்மளே இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். எனக்கே ஆர்வமாக இருக்குது. நேற்றுலேருந்து பசங்க பிரிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் பிரிக்கலை. பிரிக்கிற நேரத்துக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கு நினச்சிடுவேன். ஃபஸ்ட்டு மேலால் வந்து இந்த மூடி, குக்கரோட மூடி இருக்குது. இதுக்குள்ளே தான் இருந்துச்சு. நம்பர் 1 ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெளியே வச்சிடறேன், வெயிட்டாக இருக்குது. நம்பர் 2 இது குக்கரோட விசில். கேரண்டி கார்டு போல. அவ்வளோதான், காலி. இப்படிக்கா வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம எப்படி இருக்குது அது பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து 5 லிட்டர். வா, சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளாக ஸ்டீலில் ஒரு குக்கர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வாங்கிட்டேன். வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை, நல்ல பிராண்டாக இருக்கணும். வாங்குறோம், நல்லதாக வாங்கிடணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 5 லிட்டர். என்கிட்ட அலுமினியம் குக்கர் தான் இருந்தது. அதனால் ரொம்ப நாளாக நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் வித்தியாசமாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி 5 லிட்டர் 1,
இன்னொன்று 3 லிட்டர். நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டது இந்த 3 லிட்டர் குக்கர் தான். அதாவது இந்த ஷேப் பேன் மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இது மாதிரியும் கிடச்சிருச்சு. நம்ம வந்து பிரிஞ்சி அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் செய்ய 5 லிட்டர் இதுவும் கிடச்சிருச்சு. இந்த குக்கரை பற்றி பார்த்துடலாம். இந்த குக்கர் வந்து இதோட பாட்டம் வந்து சாண்ட்விச் பாட்டம் கிடையாது. இது வந்து ட்ரைப்ளை, அதாவது அடி பிடிக்காத நல்ல ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரம் தான் இது. ஸ்டீல். இது வந்து 3 லேயரில் இருக்கும். இந்த இடம் வந்து 3 லேயரில் இருக்கும். செம வெயிட்டாக வேறு இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான் ஹேண்டில் பண்ணுறது, அதாவது வெயிட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் சமைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், அடி பிடிக்காது. இப்போது ஆடி சேலில் நான் ஒரு பேஜ்லேருந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்துடலாமா? இது வந்து இதோட ஸ்பெஷல் வந்து என்னென்னா, இந்த 2 குக்கருக்கும் ஒரே ஒரு மூடி தான். இதோட விசில் எடுத்து ஒரே ஒரு மூடி 2த்துக்குமே செட் ஆகும். நான் ஓப்பனே பண்ணல, இப்போ தான் பண்ணுறேன். இதுக்கு ஒரு கிரே கலரில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, ரப்பர். இப்படி தான் இருக்குது. விசில் வந்து போட்டுடலாம். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு குக்கர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து ஒன்று தான். இன்னொன்று வந்தது, அது ரிப்பேர் ஆகிடுச்சு, மேலே போட்டுட்டேன். ஒன்று மட்டும்தான் வச்சுருந்தேன். அதுவே எனக்கு வந்து ஆஃபீஸில் கிஃப்டாக கொடுத்தது தான் அந்த குக்கரு. சரின்னு அதுவும் வச்சுருந்தேன். அது வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த குக்கர் வந்து வாங்கியிருக்கேன். இது போட்டாச்சு. இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். அதான் ரப்பர் போடணும். நான் ரப்பர் போடாமல் இது லுக் எப்படி இருக்குது அப்படி பார்க்குறதுக்கு இப்படி சும்மா இப்படி வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நம்பர் 1 பிராண்டு சொல்ல முடியாது, பிராண்டட் குக்கர். நம்பர் 1 பிராண்டெல்லாம் நிறைய இருக்கும். பிராண்டட் குக்கரில் ஒரு பிராண்டான ஒரு குக்கர் தான் இது. ரொம்ப ஃபினிஷிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஐ, இங்கே வந்து ஐஎஸ்ஐ இருக்குது. அதனால் பெர்க்னர் பிராண்டு பயப்படாமல் வாங்கலாம். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ட்ரைப்ளை, அதுதான் அடி பிடிக்கவே பிடிக்காது. ஓகேவா? இதில் ஒட்டவே ஒட்டாது. சூப்பர் ஸ்டீல், ரொம்ப நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு. இன்னும் வரப்போகிற வீடியோவில் சமைச்சேன்னா நான் அப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குக்கர் தானா அப்படி சொல்லிட்டு. எனக்கு இந்த பேன் ஷேப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹைட் வந்து கம்மியாக இருக்குது, சூப்பராக இருக்குது லுக்கு. இது வந்து நம்ம நார்மல் குக்கர். இது மாதிரியும் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இது மாதிரியும் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோட குக்கரில் வந்து சாப்பாடு நிறைய வந்து பிரிஞ்சி எல்லாம் பண்ணும்போது அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நிறைய உபரி ஆகும் சொல்லுவாங்கள்ல. அப்போ வந்து என்ன ஆகும்னா என் குக்கர் சரியே இருக்காது. இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக இந்த ஹைட்டில் ஒன்று வாங்கணும் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இதுவும் எனக்கு கிடச்சிருச்சு, இதுவும் எனக்கு கிடச்சிருச்சு. கொஞ்சமாக எதனா செய்யணுன்னா இதில் செய்யலாம். பொங்கல்லாம் இதில் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் பொங்கல், நார்மலாக வெண்பொங்கல் அதுவும் செய்யலாம். ஸ்வீட்ஸ்லாம் கூட நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அதாவது இது அடி பிடிக்காது. ஒரு கடாய் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதான் நிறைய யூசேஜ் இருக்குது. அதனால் வந்து இந்த 2மே வாங்கியிருக்கேன் நான். 2மே வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 7000 ருபீஸ். ஆஃபரில் அப்படியே ஆடி சேலில் 50% ஆஃபரில் 3500. உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரும் இன்ஸ்டாகிராம் பேஜும் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க பேஜ், அவங்க காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன்.
முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 7000 rupees ஒர்த் இருக்கா இந்த 2 பெர்க்னர் ட்ரைப்ளை குக்கர்? உங்களுக்கு 3500. இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான். வேர்ல்டு வைடு ஷிப்பிங் இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். ஓகேவா? இந்த குக்கர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் இந்த குக்கர் வாங்கின அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ், அவங்க ஃபோன் நம்பர் நான் கொடுத்துட்றேன். அப்படி நான் கொடுக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிருக்கு? இந்த 2 குக்கரில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். அடிக்கடி நான் மடியில் வச்சுக்கிறேன், செம்ம வெயிட்டு. அதுதான் நான் சொன்னேன்ல, துரு பிடிக்காது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பிராண்டு ட்ரைப்ளை எல்லாமே இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஎஸ்ஐ இருக்குது. கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் இதை பற்றின எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை பாருங்கள். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா.